ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ போடலை. என்னாச்சுன்னா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. காய்ச்சல், பல்லு வலி, தலைவலி, எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால் யாராலையும் குக் பண்ண முடியலை. நம்ம ஸ்டீவார்ட் 2 பேருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்துட்டு வந்திருக்காங்க. கேட்குவா ஒருத்தருக்கு வாய் பேச முடியலை. பப்பாங்க என்ன செய்யன்னு தெரில. அதனால் நேற்று நம்மளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை உங்களை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு, கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு. சரியா? இதான் கேளுங்க. இவர் யாருன்னா இவர் இன்னொரு செஃப்பு. சரியா? 2 செஃப் இருக்கிறோம். அவர் அவரோட ஸ்டைல் எப்படின்னா கடலைக்கறி, பட்டாணி கறி, அந்த இதெல்லாம் வந்துடும். ரொம்ப ஸ்டீவார்ட் வந்துருக்காரு. வாடி பாரு, ஒன்றா தேடிட்டே இருக்காங்க. வாயில் மறந்து வச்சிருக்கிறாரு அவர். ஸோ அவரால் இன்னைக்கு பேச முடியாது. ஸோ நம்ம இப்போ என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்னா தேங்காய், உள்ளி, சின்ன உள்ளி இருந்தால் சின்ன உள்ளி சேர்த்துக்கோங்க. நம்மகிட்ட சின்ன உள்ளி இல்லை. ஸோ கொஞ்சம் தக்காளி, நான் 2 தக்காளி 2 உள்ளி எடுத்துருக்குறேன். அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் கணக்கு ஊற்றி போடுங்க. 2.25 ஸ்பூன். அதுக்கப்புறம் இது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் மீன் குழம்பு பொடி. இது கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தெரியும். இது எல்லாமே போட்டு அரைச்சி டேடி கொடுத்து விட்ருக்காரு. ஏன்னா என்னால் மீன் குழம்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ இது ஸ்பெஷல் மீன் குழம்பு பொடி. அப்படி கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு, தேவைக்கு உள்ளதையும் போட்டு அரைச்சி எடுத்துடணும். தண்ணி ஊற்றி இதை அரைச்சி டேஸ்ட் பண்ணி கொண்டுறாங்க. பப்பத்தை போகிறாரு அரைக்கிறதுக்கு. டெனிஸ் அவர் நேற்று ட்ரிப்பெல்லாம் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு வேலைக்கு வரல தலைவர். ஸோ ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைய வீடியோவில் அவரை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே? ஸோ காய்ஸ், நம்ம அரைச்ச கலவையை ஊற்றியாச்சு. அடுப்பான் பண்ணிவிட்டு இதை ஊற்றி விட்ருவோம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் அந்த தக்காளி இதை அப்படியே கழுவி அப்படியே ஊற்றிட வேண்டியதான். உள்ள கொட்டு எல்லா இடத்துலையும் கொட்டு கழுவி ஊற்றிட்டு இதில் தக்காளி, பச்சை மிளகா போட்டுட்டு புளியும் கரைச்சி ஊற்றி விட்டுட்டு ஒரு கொதி சம்முன்னு எப்படி ஒரு கொதியை விட்டுட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீனை போட்டுற வேண்டியதான். சரியா? புளி கரைச்சிரும். புளி கரைச்சி இது எதுக்குன்னா உளுந்து மாவரைக்க. வெளிநாட்டுக்கு எதுக்கு வந்தோம்னே தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு. அந்த நிலமையில் போயிட்டுருக்கு. பாருங்கள், ஸ்டீவார்ட் ரொம்ப சோகமாக இருக்கார். ஸ்டீவார்ட் இருக்கிறது 4 உள்ளி, அதையும் எடுத்துட்டுறணும். தாளிக்க மண்டையிலேயே போட்டு தாளிப்பேன். சாப்பிட்றான். பசி வந்தால் அவனா இருக்க மாட்டேங்கான். என்ன செய்யன்னு தெரில. ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. சரியான ஹீட்டுங்க. எவ்வளோன்னா 41 டிகிரி அடிக்குது. எங்களுக்கு உள்ளே நிற்கிற எங்களுக்கே எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்கள். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லை காய்ஸ். அடிக்கிற வெயிலில் மேலே இருந்து காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க. வா, உங்களுக்கு ஜஸ்ட் நாங்கள் உள்ளேருந்து கிச்சன்லேருந்து குக் பண்ணவே முடியலை. அவ்வளோ ஹீட் அடிக்குது. ஸோ சேட். ஸோ கைஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனை போட்டுடலாம். இது என்ன மீனுன்னா நவரை மீன். இங்கே சுல்தான்னு சொல்லுவாங்க.
மீனை போட்டு கொதிக்க விட்ருவோம். மீனை போட்டதுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா மீன் இருக்காது உங்களுக்கு, வெறும் முள் தான் கிடக்கும். சரியா? இன்றைக்கி நம்ம ஸ்டீவார்டு வந்து ஒரு ஸ்பெஷல் பண்ணுறாரு. முட்டை தொக்கு. ஏன்னா அவர் வந்து வெஜிடேரியன், மீன் சாப்பிட மாட்டார். அவரோட கைவண்ணத்தை பாருங்கள் செஃப். திறமையை காமிங்க. ஐவா 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 பார்த்துக்கோங்க. இவர் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு 2 மாதத்தில் இவரும் அடுத்த ஒரு குக் ஆயிடுவார் நம்புகிறோம். ஸோ அடுப்பு உடச்சிடாதா? சரியா? தூக்கி அடிக்க தான் செய்யும். முட்டைக்கறி ரெடி பண்ணுறாங்க. முட்டை பாருங்கள். ஐவா சார் எல்லாம் என்ன முட்டையை கலவன்ட்டு போகிறாங்க. முட்டைக்கறி கிடைக்காது உங்களுக்கு. முட்டைக்கறி கிடைக்காது, முட்டையை கலவன்ட்டு போகிறான். 1 2 3 4 5 6 7 8 5 முட்டை போட்டிருக்கான். டக்குன்னு வதக்குங்க. உப்பு போட்டிங்களா? தக்காளி போடுங்க. ஐவா ஸோ கைஸ், இப்போ என்னென்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, வத்தல், உள்ளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொண்டு குழம்புல ஊற்று. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு தாளிப்பு. இதை அப்படியே கொண்டு குழம்புல ஊற்றி